எல்லாருக்கும் வணக்கங்க. கரூர்ல நடந்த இயற்கை வேளாண் திருவிழாவுக்கு தான் நான் போயிருந்தேங்க. கரூர் கொங்கு மண்டபத்துல 24ஆம் தேதி இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சுங்க. அங்க போயிட்டு பார்த்தா எல்லாமே அவ்வளோ இயற்கை விவசாயிகள் தான் அங்க அவங்களோட பொருட்களை சந்தைப்படுத்தி இருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா அரிசி வகைகள், நெல் வகைகள், அவல் வகைகள் இதெல்லாம் பாரம்பரியமா அப்படியே 100 கணக்காங்க. பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம படையல் சிவா சகோதரர் அவங்க குடும்பத்தோட வந்திருந்தாரு. அவர் 100க்கும் மேலான நோ பாயில் நோ ஆயில் அந்த கான்செப்ட்ல நிறைய மெனு செஞ்சு வச்சிருந்தாங்க. அதுல நம்ம ஒரு தேங்காய் பால் கஞ்சியும் குடிச்சோம், பழைய சாதம் நீராகாரமும் குடிச்சோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம குக்கு இயற்கை அங்காடி ராஜேஷ் வந்திருந்தாங்க. அவங்க கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி ஜாங்கிரி இதெல்லாமே கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோடதும். ராஜேஷ் உங்களுக்கு நான் முன்னாடியே அறிமுகப்படுத்தியிருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்க 80 அடி ரோட்ல கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா அவங்களோட ஷாப் இருக்கு. அங்க என்ன வேணா வாங்கிக்கலாம். அவங்க இந்த முறுக்கு, மிக்சர், ராகி முறுக்கு இந்த மாதிரி எல்லாமே கடையில வச்சிருக்காங்க. அப்புறம் கருப்பட்டி பலகாரங்கள் மைசூர் பாகுல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பியூர் ஆர்டிஸ்ட் ராஜாவும் அங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க. அவங்க கிட்ட நம்ம என்ன வாங்கினோம் அப்படின்னா ஓட்ஸ் வாங்கியிருக்கேங்க. அப்புறம் மில்லட்ல ஒரு நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தேன், மாப்பிள்ளை சம்பா நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பாஸ்தா, பாப்பாவுக்காக பாஸ்தா ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டேன். இவங்களும் செங்குந்தபுரத்துல தான் ஷாப் போட்டிருக்காங்க. உங்களுக்கு அவங்களையுமே அறிமுகப்படுத்திருக்கேன். அங்கே தேங்காய் எண்ணெய், தேங்காய் நாட்டு சர்க்கரை இதெல்லாமே நல்லா இருக்கும். நீங்க தேவைப்படுறவங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். என்னோட சேனல்ல அவங்களோட வீடியோவுமே நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் விதைகள்லாம் நிறைய இருந்துச்சுங்க. இந்த விதையெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாதாரண வெந்தயம்லாம் இருந்துச்சு, வெந்தயக்கிற விதை அப்படின்னு சொன்னாங்க. சாதாரண வெந்தயம் தானே, நம்ம வீட்டில் இருக்க வெந்தயத்தையும் போட்டுக்கலான்னு கேட்டேன். இல்லை, இதை நாங்கள் பதப்படுத்தி வச்சிருக்கோம், இந்த விதையை போட்டாதான் முளைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பாலக்கீரை விதை வாங்கினேங்க, சக்கரவர்த்தி கீரை, தண்டுக்கீரை, நாட்டு மல்லி இந்த மாதிரி எல்லாம் அப்புறம் சிகப்பு தண்டுக்கீரை விதை கூட வாங்கியிருக்கேன், இது இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த பெருங்காயத்தை பத்தி சொல்லியே ஆகணுங்க. இதை பத்தி எனக்கு அவர் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த பெருங்காயம் பியூர் பெருங்காயமா, இதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்றதுக்கும் கொடுத்தாரு நமக்கு. அவ்வளோ வாசங்க, சும்மா ஒரு சிட்டிகை கூட நான் வாயில போடல, அந்த அளவுக்கு நல்ல மனமா இருந்துச்சு. இந்த பெருங்காயம் தேவைப்படுறவங்க இவங்களோட நம்பர் நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேங்க. நீங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் இது ஒரு 100 ரூபான்னு வாங்கினேங்க. ஸ்டெயின் ரிமூவர் தான். நம்ம ட்ரெஸ்ல எல்லாம் ஏதாவது கொட்டிருச்சு, வாழைக்காய் கரை இந்த மாதிரி எல்லாம் போச்சுன்னா சும்மா ஒரு டிராப் விட்டாலே ஈஸியா போச்சு, பண்ணி காட்டினாங்க. சரி எதுக்கும் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இது ஒரு பாட்டில் வாங்கிட்டேங்க. அப்புறம் இந்த முள் முருங்கை பூரி மாவு இவங்க மகிழ் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு மதுரை ஸ்பெஷல் இவங்க எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. இதை நமக்கு சாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நீங்க இதை செஞ்சு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் கண்டிப்பா சேனல்ல இதை எப்படி செய்யறதுன்னு செஞ்சு போடுறேங்க. இது இன்ஸ்டன்டா அப்படியே பூரி மாவு தான். முள் முருங்கைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த முருங்கையை வச்சு பூரி மாவு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. மதுரையில இது ஒரு இண்டஸ்ட்ரியாவே வச்சிருக்காங்க. ஸ்ரீ சாய் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு மகிழ் ஃபுட்ஸ் வச்சிருக்காங்க. தென்றல் நகர்ல இருக்காங்க. அவங்களோட நம்பர் சொல்றேங்க. நீங்க தேவைப்படுறவங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இன்னும் ஏகப்பட்டது அவங்க வச்சிருக்காங்க. நீங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். 8830838492ங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர். இன்னொரு நம்பரும் கொடுத்துருக்காங்க, 8190871901. magilfoods@gmail.com போட்டீங்க அப்படின்னாவே அவங்களோடது எல்லாமே வருங்க. கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னாவே வரும். இந்த மாதிரி நிறைய அவங்க வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. இவங்க ஃப்ரண்ட்லேயே வச்சிருந்தாங்க. நான் எல்லாம் பார்த்துட்டு கடைசியா வரும்போது தான் அவங்கள பார்த்தேன். இது செடிக்கு உரம், இயற்கை உரம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இது 2 பாக்கெட் வாங்கினாங்க. இது 2 பாக்கெட் இப்போ எக்ஸ்போக்காக அவங்க 100 ரூபாய்க்கு எனக்கு இது கொடுத்தாங்க. ஒரு செடிக்குமே 100 கிராம் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ரெண்டுலையுமே மிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அதையும் வாங்கிட்டு வந்தாங்க. இவங்க நாமக்கல்ல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இயற்கை உரம் ரோஸ் செடியில இருந்து எல்லா செடிக்குமே, தோட்டத்திலயுமே எல்லாத்துக்குமே போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ரீ விநாயகா போன் என்டர்பிரைசஸ்னு அவங்க நாமக்கல்ல வச்சிருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பருமே நான் உங்களுக்கு சொல்றேன். தேவைப்படுறவங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். 9486931195ங்க. அப்புறம் இந்த பேக்கிங் நமக்கு சாம்பிளுக்கு தான் கொடுத்தாங்க. உழவர் ஆனந்த் அப்படிங்கிறவங்க இதை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க நிறையங்க மளிகை பொருட்கள், எண்ணெய் வகை, தின்பண்டங்கள்,
மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், மரபு காய்கறி விதைகள், அரிசி வகைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ், 60ஆம் குறும்பை, இலுப்பை சம்பா, சீரக சம்பா, சிகப்பரிசி, குதிரவாளி, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்நாக்ஸும் பார்த்தீங்கன்னா கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, மாப்பிள்ளை சம்பா உருண்டை, தினை முறுக்கு, கருப்பட்டி, கடலை மிட்டாய், நவதானிய முறுக்கு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து விதையும் பண்ணிட்டு இருக்காங்க. பச்சை சிறுகீரை, வெள்ளை கத்திரி, பச்சை கத்திரி, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் நான் தொட்டியில தான் பயிர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேங்க. தேங்க்யூங்க உழவரானந்தன். இந்த விதையெல்லாம் வேணும், இந்த இயற்கை பொருட்கள் எல்லாமே வேணும் அப்படிங்கிறவங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் 9840960650ங்க. இது வந்து சாக்லேட் மிஸ்லிங்க. இது வந்து நம்ம ஃபிளாக்ஸ் மாதிரி, அதாவது மில்லட் ஃபிளாக்ஸ் தான் இது. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் அவங்கக்கிட்ட கிடைக்குங்க. அப்புறம் தேனுமே வந்து அங்கே இயற்கையான முறையிலைங்க ரொம்ப ஆர்கானிக்காக பண்ணுற தேன்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அவங்க வந்து நம்ம கரூர் பக்கத்தில் செட்டிப்பாளையத்தில் தான் பண்ணுறாங்க. அவங்க வந்து வாழைப்பூலேருந்து எடுக்கிறது, அப்புறம் முருங்கை மரத்துலேருந்து எடுக்கிறது, அப்புறம் வந்து எல்லா வகையான பூக்கள்லேருந்து சேகரிக்கிற தேன், இந்த மாதிரி வந்து பல வகையான தேன் வந்து அவங்க காட்சிப்படுத்தியிருந்தாங்க. டேஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நான் பெருசாக ஒன்றும் வாங்கலைங்க. வீட்டில் வாங்கி வச்சா சாப்பிட சொன்னோம். ஆனாலும் இந்த கடலை பக்கோடாவை தாண்டி என்னால் வர முடியல. குக்கு இயற்கை அங்காடிக்கு போயிட்டு அங்கே ஒரு கொழுக்கட்டையும் கொடுத்தாங்க. டேஸ்ட் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. மல்டி மில்லட்ஸில் பண்ணிட்டு சொன்னாங்க கொழுக்கட்டை. இந்த கடலை பக்கோடா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இது வந்து ஒரு 1/4 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தேங்க. கடலை பக்கோடா சூப்பராக இருக்கும். எண்ணெய் இல்லாத, அடுப்பு இல்லாத உணவு வகைகள் கோயம்புத்தூர்லேருந்து படையல் சிவா நம்ம கரூருக்கு வந்து இந்த மாதிரி வந்து வரிசைப்படுத்தியிருந்தாங்க. ரொம்ப நல்லா எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நம்மளும் அங்கே டேஸ்ட் பண்ணி பார்த்தோங்க. 100க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் படையல் சிவா அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படியே பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுச்சுங்க. இன்னும் அங்கே என்னென்னலாம் அந்த வேளாண் அரங்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நல்ல பிரம்மாண்டமான ஏற்பாடுங்க. என்னால் வந்து வீடியோ எடுத்த உடனே கொடுக்க முடியல. இதுவே கொஞ்சம் லேட்டாக தான் கொடுக்குறேன். எல்லாருமே அவங்கவுங்க உணவுப் பொருட்களை டேஸ்ட் பண்ணவும் கொடுத்தாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க வந்து பியூர் பெருங்காயம் வச்சுருந்தாங்க. அந்த பெருங்காயத்தை பற்றி,
அவரே இப்போ நமக்கு தெளிவாக சொல்கிறாரு, பார்க்கலாம். இது வந்து ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த நாட்டில் மட்டும்தான் இந்த செடி வந்து வளரும். அந்த செடி வந்து 3 வருஷத்தைய பயிருங்க. இது 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இது 4வது வருஷத்தில் வெட்டி விட்டுருவாங்க. இதுதான் வந்து வேர் பகுதி வரும். இந்த வேர் பகுதியிலேருந்து கணக்கில் சீவி விடுவாங்க. அதுலேருந்து வர்ற பிசின் தான் வந்து பெருங்காயம். இதுதான் வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், ரொம்பவும் பெருசாலாம் இருக்காது. இப்போ நீங்கள் கட்டி பெருங்காயமோ பால் பெருங்காயமோ வாங்குறீங்கன்னா அது எல்லாமே கெமிக்கல். சோடியம் பென்சைடுன்ட்டு ஒரு கெமிக்கல் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் அதை தயார் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா ஒரு கெமிக்கல் போட்டு நம்ம தயார் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு தான் கெடுதல். அந்த பால் பெருங்காயம் நாட்டு மருந்து கடையில் 1000 ரூபாவோ 800 ரூபாவோ கொடுத்து வாங்குறீங்க, அது எல்லாமே கெமிக்கல். அந்த கட்டி பெருங்காயம் அதுவும் கெமிக்கல் தான். இப்போ இதில் வந்து கூழ் பெருங்காயத்தில் கம்மா ராபிக் வந்து சேர்ப்பாங்க. நாட்டு கருவேல பிசின் வந்து சேர்க்கணும். ஆனால் வந்து ஹைப்ரிட் கருவேல பிசின் சேர்ப்பாங்க. அதை வந்து உடம்புக்கு கெடுதல். இந்த பல்லு உடையது மொட்டையாவது இது போல ஆகும். அதனால் அது போல சேர்க்கறது. இந்த வீடியோ போயிட்டுருக்கும்போதே அவங்க பெருங்காயம் காண்டாக்ட் நம்பர் அந்த போஸ்ட்டில் வருங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் இதை வாங்கி யூஸ் பண்ணியும் பார்த்தேங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி இயற்கை வேளாண் பொருட்கள் நிறைய பேர் வந்து கொண்டு வந்து சந்தைப்படுத்தி இருந்தாங்க. நம்மளால் எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க முடியலைங்க. இருந்தாலும் சிறுதானிய உணவுகள் வந்து நிறைய கொண்டு வந்திருந்தாங்க அங்கே. அப்புறம் நெல் வகைகள் வந்து கேட்கவே வேண்டாங்க, அவ்வளோ நெல் வகைகள் கொண்டு வந்திருந்தாங்க. இன்னும் அங்கே என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க.
இயற்கையான முறையில் எடுக்கிற தேனை பற்றி நம்மக்கிட்ட தயாரிக்கிறவங்களே நம்மக்கிட்ட விளக்கமாக சொன்னாங்க. இதுதான் ப்ளூ சாம்பர்னு பேருங்க. இங்கே தான் முட்டையெல்லாம் குஞ்சு பிடிக்கிறதெல்லாம் இங்கே தான். இது இங்கே இருக்க தேனை நம்ம எடுத்துருவோம், அதை குடும்பத்துக்கு கொடுத்துருவோம். இங்கே இருக்க தேன் தான் நமக்கு இப்போ சீசன் இல்லாதனால இப்போ காலையாக இருக்கலாம், முதல்ல ஆலோசனை. இந்த தேனை பற்றிய விவரங்கள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பரில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாங்க. எதிரி தேன் எடுக்கலாம், கம்மியான தேன் தான் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 1/4 கிலோ எடுக்கிறதே பெரிய விஷயம். அது கதண்டு, கதண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோடு எல்லாம் சொல்லுவாங்க, அதுவும் நான் போய் எடுத்துட்டு இருக்கேன். இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்தோங்க. அங்கே வந்து ஜிலேபி ரொம்ப அழகாக சுற்றிட்டு இருந்தாங்க மனோஜ் தம்பி. இவங்க வந்து குக்கு இயற்கை அங்காடிக்காக வந்து ஜிலேபி போட்டுட்ருக்காங்க. இந்த ஜிலேபியில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக உளுந்து ஆட்டிட்டு இந்த மாதிரி கருப்பட்டி ஜிலேபி பண்ணுறாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்மளுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ராஜேஷ் கிட்ட கேட்டோம். கரூர் செங்குந்தபுரத்தில் இருக்க குக்கு இயற்கை அங்காடியில் கருப்பட்டி பலகாரங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற தகவலும் ராஜேஷ் நமக்கு ஷேர் பண்ணாங்க. அப்புறம் அங்கே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரை பார்க்க முடிஞ்சுங்க. பார்த்துட்டு நம்மக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க. இந்த மாதிரி எல்லாரையும் பார்த்து பேசிட்டு நம்ம வந்து அந்த கருப்பட்டி ஜிலேபியையும் டேஸ்ட் பண்ணாமல் ராஜேஷ் விட மாட்டேன்ட்டாங்க. அதையும் டேஸ்ட் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இயற்கை வேளாண் திருவிழா நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் நான் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே லேட் பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு போடாமல் இதை விடுறதுக்கு மனசு இல்லை, அதனால தான் இன்றைக்கி உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கேன். இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு நிறைவோட வீட்டுக்கு கிளம்பினாங்க. கிளம்புறப்ப சகோதரர் சிவகுமார் இவங்க வந்து கொங்கு கல்வி நிறுவனங்கள் தாராளமாக முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறதா என்கிட்ட இதுக்கு முன்னாடியே ஒரு முறை சொல்லியிருக்காங்க. அவங்கள பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்சிது. அவங்க வந்து கோடை எஃப்எம்க்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, கோடை எஃப்எம்க்கு ஒரு பேட்டியும் கொடுத்துட்டு இப்போ வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல உங்களுடைய கருத்துக்களை அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.